கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நான் இன்னைக்கு ஒரு அழகான காட்சியை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நமக்கு எல்லாருக்கும் என்ன ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறதான காரியம் என்னென்னா, இயேசு கிறிஸ்து என்னோடு ஜீவிக்கிறார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாலே எனக்கு அது சந்தோஷம்தான். சரிங்களா? இப்படிப்பட்டதான காரியம் ஆண்டவர் இன்ற தினத்தில் எனக்கு செய்தார். இதே போல் ஏற்கனவே முன்னாடி ஒரு தடவையும் நான் பார்த்துருக்கேன். தூங்கி கொண்டிருக்கும் பொழுது, அதே போல் ஒரு ஜபத்தை ஏறெடுக்கும் பொழுது நான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் நான் ஏற்கனவே நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் நான் 2014 அப்போது ஆண்டவர் எனக்கு ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நான் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் அப்படின்ற பாடலை எடுத்து பாட சொன்னார். நான் பாடிக்கொண்டே இருக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் ஒரு சூறாவளி போல ஒரு கிராஃபிக்ஸ், வெள்ளை கலரில் ஒரு கிராஃபிக்ஸ், ஒரு சுருள், இப்படி சுருண்டு அப்படி ஒரு ஸ்பைரல் மாதிரி போச்சுன்னா எப்படி இருக்கும், ஒரு சூறாவளி போல, அது போல் ஒரு செகண்ட் எனக்கு காட்சி கொடுத்தார். நான் ஒரு செவரு பக்கம் பார்க்குறேன், ஒரு வால், ஒரு செவரு பார்க்குறேன். சரிங்களா? அந்த செவரு பார்த்தீங்கன்னா ஒரு பீச் கலரான கலர் தான், ஒரு பீச் கலர். ஆனால் நான் பார்க்குற காரியம் ஒரு வெள்ளை கலர், ஒரு சூறாவளி போல. ஆண்டவர் கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு சொல்கிறார், நான் தான் அதுன்னு சொன்னார். அது ஒரு கன்ஃபர்மேஷன், உறுதிப்படுத்துகிறார். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான்லாம் ஏமாத்திரம் அது போல. அதுக்கப்புறம் இன்னொரு முறை ஆண்டவர் 2018 அப்போ என்னுடைய சிறிய மகள், 2வது குழந்தை வயிற்றில் இருக்கு, நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன். தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணினார், 3 பேர் நான் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு காட்சி கொடுத்தார். 3 பேர் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அதில் 2 பேர் பார்த்தா 3 பேருமே ஜென்ஸ் தோரணை தான் இருக்கிறாங்க, பார்க்குறதுக்கு ஜென்ஸ் போல தான் இருக்காங்க. அதில் நடுவில் ஒருவர் நல்ல அழகு, நல்ல பலமான உடம்பு, நல்ல அழகு, ரொம்ப நல்ல அழகு. சரிங்களா? நல்லா அவர் மட்டும் பிரதானமாக தெரிகிறார், நடுவில் இருக்கிறவர் மட்டும். சைடில் இருக்கிற 2 ஜென்ஸு கொஞ்சம் ஃபோக்கஸ்டு இவர் தான் தெரிகிறார். ஆனால் அவங்களும் பக்கத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இவர் நல்லா எலாபரேட்டிவாக தெரிகிறார், என்லார்ஜாக தெரிகிறார். அப்போது இது எனக்கு தூங்கி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு கொடுத்த காட்சி. இப்போ நான் என்ன பண்ணினேன், சரி ஓகே. அப்புறமா ஆண்டவர் நான் கேட்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னார்னா, அது நான் தான் சொன்னார், நடுவில் இருக்கிறது நான் தான் அப்படின்னு சொன்னார். அப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது ஆண்டவர் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது இப்படி ஒரு காட்சியை கொடுத்தார். ரொம்ப சந்தோஷம். இது நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கேன், இது போல் ஆண்டவர் தெரிஞ்சார். இப்போ 2018 அப்புறம் இப்போ 2024 இன்னைக்கு காலையில் ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்தார். இதெல்லாம் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சூறாவளி போல இப்படியாக எனக்கு காட்சி கொடுத்தார். ஆனால் கண் சிமிட்டுற நேரத்தில், கண்களை சிமிட்டி இப்படி திறப்போம் இல்லையா, ஒரு செகண்ட், ஒரு நொடி, கண் சிமிட்டுற அந்த ஒரு தருணத்தை ஆண்டவர் இப்படியாக பயன்படுத்தினார். எப்படின்னு சொன்னால், என்னுடைய குழந்தை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன், ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அவளெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பெட்ரூமோட வாசக்கால் கிட்ட நிற்கும் பொழுது என்னுடைய குழந்தைக்கு இப்போ தலையெல்லாம் கலைஞ்சா கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுவோம்ல, அது போல் ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு சரி பண்ணிகிட்டு இருக்கிறேன், முடியவும் சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ என் குழந்தைக்கு பின்னாடி டயக்னலாக, என்னுடைய குழந்தைக்கு பின்னாடி கொஞ்சம் சைடில் ஆண்டவர் என்ன பண்ணுறார், ஒரு செகண்டு அவர் காட்சி கொடுத்து மறைந்து விட்டார். எனக்கு அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஒரு செகண்டில் நான் பார்த்த காரியங்கள் பியூர் ஒயிட், வெள்ளை நிறம் அங்கியை போட்டிருக்கிறாரு. எங்க இயேசு எப்படி இருப்பார், ஒரு டீனேஜில், ஒரு வாலிப வயதில் இருக்கிற தோரணை இருக்கு, அவருடைய உருவம் பார்த்தீங்கன்னா நல்ல எங்கா யெஷுவா இருந்தால் எப்படி இருப்பார், எங்கா டீனேஜ் வயசுல அது போல காட்சி கொடுக்கிறார். அவருடைய கன்னம், சீக்ஸ், அவருடைய கண்களுக்கு கீழே இருக்கிற பகுதி கன்னம் எப்படி இருக்குன்னா அப்படியே ஒரு வெள்ளை கலர் ஸ்கின் நிறம். பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை நிறத்தில் எண்ணெயை ஊற்றினா எப்படி ஒரு வழுவழுப்பு தன்மை இருக்கும், ஷைனிங் இருக்கும், அது போல் அப்படியே சீக்ஸை, ஒரு சீக்ஸ் நான் பார்த்தேன், இன்னொரு சீக்ஸு பார்க்குற ஃபுல் ஃபேஸை நான் பார்த்தேன்.
ஒரு சீக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். வெள்ளை நிற அங்கி அப்படியே நிமிர்ந்து இப்படி பார்க்கும்பொழுது அவருடைய சீக்ஸு வழுவழு வழுவழுன்னு அவ்வளோ ஷைனிங், அழகுன்னு அழகு, அவ்வளோ அழகு. அது போல் ஒரு ஸ்கின் நேச்சர் நம்ம யாருமே பார்க்க முடியாது, அது போல் ஒரு அழகு. அதுக்கப்புறம் அவருடைய கண்கள் அப்படி சாந்தமான கண்கள். அதுக்கப்புறம் அவருடைய ஃபேஸ் வந்து கொஞ்சம் நீட்டு ஃபேஸ். இப்படியாக இளம் வயதுல யெஷுவா எப்படி இருந்திருப்பார் இந்த பூமியில வாழும் பொழுது, அது போல எனக்கு காட்சி கொடுத்தார். ஒரு செகண்ட் கண்ணு சிமிட்டி திறக்கிற அந்த தருணத்துல இது எனக்கு அப்போ எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஏசப்பா 2ஆம் வருகை பூமிக்கு வந்துட்டாரா, நம்மோட கூட சர்வசாதாரணமா நிக்கிற மாதிரி இப்படி ஒரு நிமிஷத்துக்கு நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு ஃபீல் ஆகுதுங்க எனக்கு. அப்படின்னு ஃபீல் ஆகுது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல மறைஞ்சிட்டார். மறைஞ்சதுக்கு அப்புறமா ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் கூட இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியும் ஃபீலிங் கிடைக்குது. அதுக்கப்புறம் நான் ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் அதுன்னு சொன்னேன். நான் உனக்கு தரிசனமான, உனக்கு ஒரு காரியம் நல்லது செய்யறதுக்காக நான் தரிசனமானேன் அப்படின்னு இந்த வார்த்தையும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு காரியம் செய்வதற்காக, அது ஒரு சிறப்பா இருக்கு அது கேட்கும் பொழுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இது நான் என்ன பண்ணினா, எனக்கு இது சந்தோஷம். வழுவழுப்பு நேச்சரு, இது வந்து பிசிக்கல் மெட்டீரியலைஸ்டா அவர் எனக்கு தெரிஞ்சது சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரு செகண்டுக்குலாம் அவர் தெரிஞ்சது எனக்கு அவ்வளோ எப்படி அது சொல்றதே தெரியல, மிகப்பெரிய சந்தோஷம். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிட்டேன், அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு சொன்னேன், அப்புறம் இன்னொரு சிஸ்டருக்கு சொன்னேன், இப்படியாக நான் சொன்னேன். அப்புறம் என் ஆவிக்குரிய தாய் இருக்காங்க, அவங்க கிட்ட சொன்னேன். இப்படியாக எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டேன் ஆல்மோஸ்ட். இது வந்து காலையில நடந்ததுங்க, சரிங்களா? காலையில ஆண்டவர் குழந்தையை ரெடி பண்ணும் பொழுது நடந்த ஒரு காரியம். அதோட ஆண்டவர் அதை நிப்பாட்டாம குழந்தைங்க திருப்பி வருவாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு திருப்பி வருவாங்க. ஒரு 3:30 மணிக்கெலாம் நான் என்ன பண்ணினேன், சரி ஜூஸ் போட்டு வைக்கலாம், குழந்தைங்களுக்கு ஜூஸ் போட்டு வைக்கிறேன்னு சொன்னேன். மாதுளை பழத்தை எடுத்து அதெல்லாம் பிச்சுட்டு இருக்கிறேன், எல்லாத்தையும் ரெடி பண்ணி போட்டு ஜாரில் போட்டு மிக்சியில் போட்டு அடித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து ஒன்று ஒன்றா இப்படி எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன். வச்சுட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய பின்னாடி நிற்கிறதே என்னோட ஸ்பிரிட்ல எனக்கு உணரப்படுது. என்னுடைய ஸ்பிரிட்ல ஃபீல் ஆகுது. தேவன் நின்று கொண்டிருக்கிறார், வெள்ளை அங்கியை போட்டு நின்று கொண்டிருக்கிறார். அப்படி எப்படி இருக்கிறார், காலையில வந்து ஒரு மீடியம் சைஸ்ல காமிச்சார் இல்லையா, டீனேஜ் மாதிரி அந்த தோரணையில. ஆனா ஈவினிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹியூஜா இருக்கிறார், கொஞ்சம் பெரிய அங்கி, கொஞ்சம் ஹைட்டா இருந்தா எப்படி இருக்கும் அது போல நின்று கொண்டிருக்கிறார். நான் நிற்கும் பொழுது எனக்கு பின்னாடி நின்று கொண்டிருக்கிறார். என்ன கனவா இதெல்லாம் தெரியல, எப்படி இருக்கு எனக்குன்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் போயிட்டு வாஷ் பண்ணிட்டு சரி ஜாரில் மிக்சியில் போட்டு அடிக்கலாம், ஜூஸ் நம்ம இது பண்ணலாம்னு சொல்லி ஜூஸ் போடும் பொழுதும் என் பின்னாடியே நின்று கொண்டிருக்கிறார். அவர் அங்கிருந்து போகவே இல்லை. நான் எங்கெல்லாம் போகிறேனோ என் பின்னாடியே நின்று கொண்டிருக்கிறார், சரிங்களா? அப்புறம் குழந்தைங்க ஜூஸ் எல்லாம் போட்டு அதை ஃபில்டர் பண்ணிட்டு காம்பவுண்டு கேட்டை திறந்து காம்பவுண்டு கேட்டை கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் பண்ண மாதிரி கையை வச்சுக்கிட்டு பஸ்ஸு வருதா, குழந்தைங்களோட பஸ்ஸு வருதான்னு பார்த்துக்கிட்டே நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். அப்பயும் பின்னாடி நின்று கொண்டிருக்கிறார். இப்போ நான் எங்கெங்கெல்லாம் போறேனோ என் பின்னாடி அந்த வெள்ளை அங்கி, அந்த ஹியூஜ் பாடி, பெரிய உடம்பு, அவர் அங்கி போட்டிருக்கிறது பின்னாடியே என்னால் உணர முடியுது. என்னோட ஸ்பிரிட்ல அப்படியே நின்று கொண்டே இருக்கிறார். ஸ்பிரிட்ல உணர்றேன் நான். இப்படியாக ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்து இது ஒரு வித்தியாச ஃபீல், இது போல நான் அனுபவித்ததே கிடையாது. ஒரு குரலை கேட்டிருக்கிறேன், அவர் தூங்கும் பொழுது காட்சி கொடுத்திருக்கிறார். ரத்த கோட்டைக்குள்ளே சாங் பாடும் பொழுது தரிசித்திருக்கு, அந்த ஸ்பைரல் மாதிரி வந்திருக்கிறார். ஆனா நான் எங்க போனாலும் என் பின்னாடி நிற்கிறது வழுவழுப்பு முகத்தோடு கூட அப்படி இளம் யெஷுவா எப்படி இருப்பார் அது போல எனக்கு காட்சி கொடுத்தது. மிகப்பெரிய சந்தோஷம், வானத்துக்கும் பூமிக்கும் சந்தோஷம், எந்திரிச்சு குதிக்கலாம் போல அது போல சந்தோஷம். என்ன எப்படிதான் வர்ணிக்கிறதுனே தெரியல, வர்ணிக்கிறதுக்கும் மேல அது போல சந்தோஷம் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்துல நான் ஃபீல் பண்றேன். அப்படி ஒரு ஜாய். இப்போ அந்த ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கும் நான் பகிர்ந்துட்டு இருக்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கும் நான் பகிர்ந்துட்டு இருக்கிறேன். ஏன்னா இதை நான் சொல்லியே ஆகணும். எத்தனையோ காரியங்கள் நம்ம யூடியூப்ல போடுறோம்,
ஆனால் தேவன் தரிசனம் நான் எங்கே போனாலும் பின்னாடியே நிற்கிறாரா, நல்லா அதுக்கு தகுதியா? ஓ, நல்லா அதுக்கு எம்மாத்திரம் வானத்தையும் பூமியும் படைத்தவர், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர். நான் எம்மாத்திரம், நான் சின்ன குழந்தை, இத்தனோடுதான். ஆனா என் பின்னாடி நிக்கிறது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அளவில்லாத சந்தோஷம். ஓன்னு கத்தி பயங்கரமா நான் இது எல்லாருக்கும் ஒரு மைக்கு போட்டு அறிவிக்கணும் போல இருக்கு. அது போல எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. அப்போ அவர் நம்மை நேசிக்கிற தெய்வம், நம்மை அரவணைக்கிற தெய்வம், நம்ம மேல அன்பு செலுத்துகிற தெய்வம். இப்படியாக ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்தி கொண்டு இருக்கிறார். எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. தேவனாகிய கர்த்தர் அவர் நடத்துகிற காரியத்தை நினைக்கும் பொழுது இன்னும் பக்தி விருத்தி அதிகப்படுகிறது. ஓ, ஜீவனுள்ள தேவன் என்னோடு கூட ட்ராவல் பண்ணி கொண்டு இருக்கிறார். நான் காம்பவுண்டு கிட்ட போகும் பொழுதும் என் பின்னாடி நின்று கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி நினைக்கும் பொழுது எனக்கு பிரமிப்பாக இருக்கிறது, பூரிப்பாக இருக்கிறது. நம்மோடு கூட பேசுகிறார், அதிசயங்களும் அற்புதங்களையும் செய்கிறார். அவருடைய வல்லமையை உணர முடிகிறது. அவருடைய பாடி எங்கே போனாலும் நம்ம பின்னாடி ஃபீல் ஆனது இது முதல் முறை. அது ரொம்ப எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அதுவும் எனக்கு பின்பக்கம் நிற்கிறார். ஏன்னா அவர் பயங்கரம் இல்லையா, பெரியவர். பின்னாடி நிற்கிறது அவருக்கு நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காக அவர் எனக்கு பின்னாடியே நின்று கொண்டு வருகிறார். ஏன்னா முன்னாடி அவரை பார்க்குற அளவுக்கு என் கண்ணு தாங்குமான்னு எனக்கு தெரியல. அது போல் என்னோடய ஸ்பிரிட்டில் எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் இன்றைய தினத்தில் செய்தார். எனக்கு இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிதுங்க. நான் இப்போ ரெக்கார்டிங் போடுறேன், என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிது அவருடைய அழகு முகமும், அவருடைய கண்களும், அவருடைய அங்கியும். அந்த வெள்ளை அங்கி பியூர் ஒயிட். நம்மலாம் பார்க்குற ஒயிட்டு கிடையாது, அது ஒரு நல்ல அழகான ஒயிட்டு. சரிங்களா? இப்படியாக ஆண்டவர் காட்சி கொடுத்தார். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது ஸ்பிரிட் டைமில் இப்படி ஒரு ஸ்பிரிட்டில் இப்படி எனக்கு ஃபீல் ஆனது எனக்கு ரொம்ப 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 எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஃபிசிக்கலாக அவர் பின்னாடி நின்று கொண்டிருக்கிற காரியத்தை நான் உணர்ந்தது. அவருடைய பிரசன்னத்தை பின்னாடி நின்று கொண்டிருந்தான் அந்த காரியத்தை உணர்ந்தது. அப்புறம் குழந்தைக்கு பின்னாடி நின்று கொண்டிருந்தது உணர்ந்தது. இதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். என்னுடைய பிரெயினில் எத்தனை வருஷமானாலும் இந்த ஒரு காரியத்தை என்னால் மறக்கவே முடியாது. கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. எல்லாருக்கும் நீங்கள் தரிசனம் ஆகணும்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிறேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த சந்தோஷத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிறேன். கர்த்தாவே உமக்கு நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்.